ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அப்கமிங் வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் துறையில இருந்து வரக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டுல இருந்து 59,090 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஜியோ ஆர்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோடைய எந்தெந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க, இப்ப நம்ம அந்த ஆபீஸ் ஜியோ ஆர்டர் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய அபிஷியல் ஜியோ நோட்டீஸ். இது பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல போஸ்ட்மேன், மெயில் கார்டு அண்ட் டிரைவர் போஸ்டிங்ல இருந்து மல்டி டாஸ்கிங் இந்த மாதிரி மற்றும் சில பணிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே இந்த ஜியோ நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 59,099 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நான் கெஜெட்டடுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதுல 21,700 முதல் 69,100 வரை சம்பளம் சொல்லிருக்காங்க. சோ இந்த போஸ்ட்ல நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 18 முதல் 27 வயசு வரைக்கும் இருக்கிற மாதிரி நீங்க அப்ளை பண்ணலாம். 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். பிளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளஸ் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் கெஜெட்டடுக்கு இப்ப நம்ம பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் அடிப்படையில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இனிமே வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி கெஜெட்டட் முறையில் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மெயில் கார்டு போஸ்டிங் 1445 காலி பணியிடங்கள் இருக்குது. இது குரூப் சி பணிக்கு தான். இதுக்கான மாத சம்பளம் 21,700 முதல் 69,100 வரை சம்பளம் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டுக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 27 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. 12-10 முடிச்சிருந்தாலே போதும். பிளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 59,099 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான முதல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இது முதல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நான் கெஜெட்டட்ல டிரைவர் போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது லெவல் 2க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 19,900 முதல் 63,200 வரை சம்பளம் சொல்லிருக்காங்க. இதே லெவல் 1க்கு நீங்க போனீங்க அப்படின்னா 5,200 மேல் அப் டு 20,200 சம்பளம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இது வேகன்சிஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன் வைஸா கொடுத்திருக்காங்க. டோட்டலா 78 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்ல நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 18 முதல் 27 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. SC STக்கு 5 வருஷம் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அப் டு 40 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். எக்ஸர்வீஸ்மேனா இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. SC SCனா 8 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓபிசினா 6 வருடங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க எலிஜிபிள். பிளஸ் கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே போதும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தியரி டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு வைப்பாங்க. சோ இந்த ரெண்டுலயே செலக்ட் ஆகிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிகல் டெஸ்ட் ஃபைனலா வைப்பாங்க. சோ இந்த மூணையும் பேஸ் பண்ணி தான் உங்களை ஃபைனல் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த பேன் இந்தியா முழுவதும் நீங்க எங்க வேணாலும் உங்களுக்கு ஜாப் போடலாம். மேபி தமிழ்நாட்டுல கூட உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும், இதுக்கான எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பேட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுவும் கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. 2024க்கு பாத்தீங்கன்னா போஸ்ட்மேனா இருக்கட்டும் இல்ல மெயில் கார்டு இந்த போஸ்டிங்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் வரும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனல் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். So thank you friends, thank you so much, all the best for your career.